திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் நடைபெற்ற நகரமன்ற கூட்டத்தில் திமுக நகரமன்ற தலைவரை கண்டித்து திமுக, விசிக மற்றும் பாமக உறுப்பினர் கூட்ட அரங்கில் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். எந்த பிரச்சனையால் இந்த சம்பவம் நடந்திருக்கு? இதன் முழுமையான பின்னணி என்ன? வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகராட்சியில் நகரமன்ற கூட்டத்தில் வந்தவாசி நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் குடிநீர் வழங்கப்படவில்லை என்று, கழிவுநீர் கால்வாய் சுத்தப்பட செய்யவில்லை என்றும் உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதிகள் செய்து தராத நகரமன்ற தலைவரை கண்டித்து திமுக கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தை கட்சியினர் நகரமன்ற உறுப்பினர் அல்வா கொடுத்தும் தரையில் அமர்ந்தும் காலி குடங்களை வைத்தும் வரவேற்பு கொடுத்தனர். வந்தவாசி நகராட்சியில் நகரமன்ற கூட்டம் திமுக நகரமன்ற தலைவர் ஜலால் தலைவரில் நடைபெற்றது. அப்போது வந்தவாசி நகராட்சியில் எந்த ஒரு பணி செய்தாலும் திமுக நகரமன்ற தலைவர் ஜலால் என்பவர் நகரமன்ற உறுப்பினர்களை ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக செய்வதாகவும், அதேபோல் வந்தவாசி நகர் பகுதியில் குடிநீர் பற்றாக்குறை 10 நாளாக நீடித்து வருவதாகவும், மேலும் கழிவுநீர் கால்வாய் சுத்தம் செய்யவில்லை எனவும், வந்தவாசி நகர் பகுதியில் ஆடுகள் இருக்கும் தொட்டியில் எந்த ஒரு அடிப்படை வசதிகள் செய்யப்படவில்லை என்ற இது போன்ற பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி இந்த உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். நன்றி சுரேஷ், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.